வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி Vi4Tech நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ என்னென்னா, சாம்சங் S23 லான்ச் அப்போது காம்பி பேக்காக என் ஃப்ரெண்டு வாங்கின டிவைஸ் S23 அல்ட்ரா அதோடு கிடைச்ச எல்லா ப்ராடக்ட்டுமே தான் இன்றைக்கி நம்ம இந்த அன்பாக்சிங்கில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சாம்சங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒரு காம்பி பேக்கை இந்த பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த இதுதான் இப்போ என் ஃப்ரெண்ட் செலியன் அவர் வாங்கின அந்த டிவைஸ் என்னுடைய வீடியோ கட்டாயம் போடணுன்றதுக்காகவே அவர் வாங்கி கூட 2 நாள் யூஸ் பண்ணாமல் எனக்காக வச்சுருந்தாப்புல இந்த அன்பாக்சிங் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக. இப்போ பார்த்துட்ருக்கீங்க, அதை அன்பாக்ஸ் பண்ணி கேலக்ஸி S23 ஷேர் த எபிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டேக் போட்டு சாம்சங் ஒரு அழகான பாக்ஸில் காம்பியாக 3 ப்ராடக்ட் இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குது. அந்த வீடியோவை தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறோம். இதோடு அவருக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிது என்னென்னா, அவருக்கு 25 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் ஆல்சோ அவருக்கு கிடச்சிது. பட் ஆனால் இந்த பேக்கிங்கில் அது வரலை. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு அந்த வயர்லெஸ் சார்ஜர் ஆல்சோ கிடச்சிது. மொத்தமாக 4 ப்ராடக்ட் காம்பியாக வாங்கினாப்புல. இதோ அந்த அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்காரு, நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க. ஒரு நல்ல பேக்கிங் சாம்சங் சைட்லேருந்து செக்யூராக பேக் பண்ணி ஒரே பேக்கில் 3 டிவைஸ் நமக்காக அவைலபிள். இதோ ஜஸ்ட் ஃப்ரெண்டு ஓப்பன் பண்ணுறாரு. அதோட இனிஷியலாகவே சூப்பராக ஒரு A4 ஷீட்டில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், என்னென்ன ப்ராடக்ட் உள்ளே இருக்குது, அதனுடைய ப்ரைஸிங், இது எல்லாமே இப்போது காட்டிகிட்டு இருக்காப்புல. அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆவலோடு பார்த்துக்கிட்டுருக்கிற ஒரு அற்புதமான இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு லென்த்தியாக இருக்கிறது வந்து கேலக்ஸி வாட்ச் 4 கிளாசிக், அப்புறம் S23 அல்ட்ரா டிவைஸ், அதுக்கப்புறம் கேலக்ஸி பட்ஸ் 2. டோட்டலாக இந்த 3 ப்ராடக்ட் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங்கில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. இந்த 3 ப்ராடக்ட்டுமே ஒரே நேரத்தில் அன்பாக்சிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது பார்த்துட்ருக்கீங்க கேலக்ஸி வாட்ச் 4, அப்புறம் கேலக்ஸி S23 அல்ட்ரா ஃப்ளாக்ஷிப் ஃபோன். சாம்சங்னால் சொல்ல வேண்டியது இல்லை, வேறு லெவல் இருக்கும். ஏன்னா பில்டின் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த வீடியோ எடுத்தது என்னுடைய ஃபோன் S22 அல்ட்ராவில் தான் இந்த வீடியோ எடுத்தோம். இப்போ ஃப்ரெண்டு S23 அல்ட்ரா கையில் எடுத்திருக்காப்புல. அதனுடைய பேக் சைடெலாம் வியூ காட்டிகிட்ருக்காப்புல. ரொம்ப சூப்பரான ஒரு டிவைஸ். உண்மையாகவே நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தோம் அன்றைக்கி அந்த வீடியோ பார்க்கும்போது. நம்ம ஷூட் பண்ணும்போதே என்னென்ன இருக்குது அந்த பேக்கிங் வந்து அவர் சொன்னார், அழகாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க, நீங்கள் வந்தால் தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்காகவே அன்றைக்கி நைட்டு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7:30 இருக்கும் இந்த வீடியோ எடுக்கையில். அன்றைக்கி எனக்காக ரொம்ப அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார். போயிட்டு நான் அன்றைக்கி இந்த வீடியோ அன்பாக்சிங் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சாம்சங் அந்த S23 லான்ச் பண்ண ஃபஸ்ட்டு டேலேயே அவர் வந்து இதை ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தார். இப்போது அன்பாக்சிங் எல்லாருமே ஆவலோடு இது பார்த்துட்ருக்கீங்க. இந்த S23 அல்ட்ரா இந்த 3 பேக்குமே வந்ததா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறைய அன்பாக்சிங் பார்த்துருக்கலாம். பட் நம்ம வீடியோவில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இன்றைக்கி அந்த 3 பேக்கோடு வந்ததை வந்து நான் இது வரையும் எந்த சேனல்லையும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அந்த 3யுமே நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இப்போது S23 அல்ட்ரா இந்த வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12 GB 256 GB ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாப்புல. க்ரீன் கலர் ரொம்ப நல்லா இருந்தது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நைஃப்பில் ஓப்பன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டிக்கர் வந்து ரொம்பவே நம்ம நார்மலாக நைஃப் வச்சு லைட்டாக கிழிச்சோம்னா உடனே ஓப்பன் ஆகி வந்துடும். பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. நம்ம அவரோடு எதிர்பார்த்த அந்த S23 அல்ட்ரா ரொம்ப செக்யூராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பேக்கெண்ட் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு டிவைஸ். உண்மையாக ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பார்க்குறீங்க பாரு, அந்த ஃப்ரண்ட் வியூ உங்களுக்காக ஃப்ரெண்ட் காட்டிகிட்ருக்காப்புல. அந்த ஃப்ரண்ட் வியூ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ஃப்ரண்ட் வியூவில் பார்த்துட்டு அப்புறம் பேக் வியூ ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த டோர் பேக் பேனல் பார்த்திங்கன்னா ரொம்ப செக்யூராக இருக்கணும், எந்த இஷ்யூ வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சாம்சங் ரொம்ப கவனமாக செக்யூராக இந்த பேக் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃப்ரெண்டு காட்டிகிட்டு இருக்காரு அதனுடைய ஃப்ரண்ட் வியூ. நம்ம S23 அல்ட்ரா இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா 256 GB ப்ளஸ் 12 GB ரேம் இந்த வேரியண்ட்டில் தான் இந்த மொபைல் க்ரீன் கலர் ஃப்ரெண்டு வாங்கியிருந்தாப்புல.
அதனுடைய அன்பாக்சிங் பார்த்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதனுடைய வியூஸ் எல்லாமே காட்டுவார். இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா வாங்கும்போது ரொம்ப அவர் வந்து எக்ஸைட்டிங்காக இருந்தார். நம்ம எப்படியாவது இந்த டிவைஸ் வாங்கணும், ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாப்புல, சாம்சங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாப்புல. அது வாங்கும்போது S23 அதுவும் ஃபஸ்ட்டு டே லான்ச் பண்ண அன்னைக்கே இது ஆர்டர் பண்ணியிருந்தார். அதுக்காக தான் இந்த கிஃப்ட் பேக் மாதிரி சாம்சங் அழகாக ஒரு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆன் பண்ணி ஃப்ரண்ட் வியூ நமக்காக ஃப்ரெண்டு காட்டுறாப்புல. சாம்சங் கேலக்ஸி பார்த்துட்ருக்கீங்க, பூட் ஆகிட்டுருக்கு. சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்லீக்காக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும், கர்வ்டு எட்ஜ் டிஸ்பிளே, ஆம்லா டிஸ்பிளே, சொல்ல வேண்டியதே இல்லை, கட்டாயம் நீங்கள் அது உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்காக அன்பாக்சிங் வாட்ச் 4 கிளாசிக். வாட்ச் 4 கிளாசிக்கை பற்றி நிறைய சொல்லலாம். உண்மையாகவே சாம்சங் அது ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்திங்கன்னா நிறைய நாங்கள் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு நல்ல வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நிறைய வாங்கிட்டோம். பட் நாங்கள் எப்போது வாட்ச் 4 வாங்க ஆரம்பித்தோமோ அப்போ இருந்து சாம்சங் கம்ப்ளீட்டாக நானும் என் ஃப்ரெண்டும் மாறிட்டோம். ஏன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பிராண்டு உடைய ஸ்மார்ட் வாட்சஸ்லாம் வாங்கியிருக்கோம். பட்டு சாம்சங்குக்குள்ளே நாங்கள் வரும்போது வாட்ச் 4 தான் ஃபஸ்ட்டு நானும் அவரும் வாங்கினோம். எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு டிவைஸ்னால் வாட்ச் 4. அதுலேருந்து சாம்சங் கம்ப்ளீட்டாகவே நாங்கள் மாறிட்டோம். ஃப்ரெண்டு பார்த்துட்ருக்காப்புல இப்போ காட்டுறாரு. வாட்ச் 4 கிளாசிக் அன்பாக்சிங் சூப்பராக இருக்க போகுது. வெல்கம் பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு இது நிறைய அன்பாக்சிங் பார்த்துருக்கலாம், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். இதில் என்ன ஸ்பெஷல்னால் 3மே ஒரே நேரத்தில் அன்பாக்சிங். அது சாம்சங் அந்த ஈவெண்ட்டில் ஒரு காம்பி பேக்காக அவங்க சொல்லியிருந்தாங்க. அதை நம்ம கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவைஸ் வந்து வாட்ச் 4 கிளாசிக். இப்போ அதோடய பேக் வியூ காட்டிகிட்டு இருக்காப்புல. ரொம்ப சூப்பரான ஒரு டிவைஸ். அதுவும் வாட்ச் 4 கிளாசிக்னால் உங்களுக்கு தெரியும், மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை ஃப்ரெண்டு இப்போ காட்டுறாரு, நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப ப்ரொடெக்டிவான ஒரு ஆப்ஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக வாட்ச் 4ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்னல் அந்த டிஸ்பிளேக்குள்ளே நம்ம ரொட்டேட் பண்ணும்போது அப்படியே ஃபுல்லாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்ச் 4 கிளாசிக்கில் இதில் வந்து மேலவே பார்த்திங்கன்னா ஒரு ரிங் மாதிரி கொடுத்து அதில் வந்து நம்ம அந்த ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாரு. இப்போ பாருங்கள், வாட்ச் 4 கிளாசிக் நமக்காக பூட் ஆகிட்டுருக்கு. அதை நம்ம பார்த்துக்கிட்டுருக்கோம். வாட்ச் 4 கிளாசிக் இப்போது கரண்ட்டாக அவர் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த வாட்ச் ரொம்ப அவருக்கு பிடிச்ச வாட்சும் கூட. வாட்ச் 4 வந்து விட வாட்ச் 4 கிளாசிக் கொஞ்சம் செக்யூராக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ண பாருங்கள். வாட்ச் 4ம் வாட்ச் 4 கிளாசிக்கும் இப்போ ஒரே இடத்துல வச்சு காட்டுறாரு. வாட்ச் 4 ஆல்ரெடி அவர் வேர் பண்ணியிருக்கிறது. இப்போ வந்து காட்டிகிட்டு இருக்கிற பூட் ஆகிட்டு இருக்கிற டிவைஸ் வந்து வாட்ச் 4 கிளாசிக். நமக்கு பேக்கிங்கோட காம்பி பேக்கோட வந்த ஒரு டிவைஸ் தான் இப்போ அவர் காட்டிகிட்டு இருக்காரு. அது பூட் ஆகிட்டுருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு செட்டப்புக்காக ரெடி ஆகுது. ஸோ மறுபடியும் உங்களுக்காக வச்சு காட்டுறாரு. வாட்ச் 4 கிளாசிக்கு ப்ளஸ் வாட்ச் 4 ரெண்டுமே இருக்குது. வாட்ச் 4 ஆல்ரெடி அவர் வேர் பண்ணியிருக்கார். வாட்ச் 4 கிளாசிக் இப்போ நமக்காக பூட் பண்ணி காட்டியிருந்தார். இப்போது அடுத்து ஒரு டிவைஸ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு அன்பாக்சிங்காக அடுத்து காட்ட போகிறாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாட்ச் 4 கிளாசிக் நீங்கள் வச்சுருந்தா அதனுடைய ஸ்பெஷாலிட்டி நீங்கள் நினைக்கிறது என்ன அப்படிங்கிறத கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்கிற மற்றும் ஒரு டிவைஸ் பார்த்திங்கன்னா கேலக்ஸி பட்ஸ் 2 டிவைஸும் இந்த காம்பி பேக்கில் இருந்தது. மொத்தம் 3 டிவைஸ். அதில் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் கேலக்ஸி பட்ஸ் 2 அதனுடைய அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அதை ஓப்பன் பண்ணுறாரு பாருங்கள். வாட்ச் 4 கிளாசிக் உண்மையாகவே ரொம்ப நல்ல டிவைஸ் தான். நான் அது கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் 2 ஒயிட் கலர் அவருக்கு கிடச்சிருக்கு. ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்ருக்கீங்க. அதை இப்போது அன்பாக்சிங் பண்ணிவிட்டு இப்போது டிவைஸை வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறாரு. சூப்பராக இருக்குல்ல.
ஒயிட் கலர் இன்டர்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரே கலந்த பிளாக் அப்படின்னு சொல்லலாம். அழகாக இருக்குல்ல, க்ரே கலர் ரொம்ப சாலிடான ஒரு டிசைன், சூப்பரான ஒரு டிவைஸ். பட்ஸ் 2 ஆல்சோ நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். பட் ஆனால் பட்ஸ் 2 கம்பேர் பண்ணும்போது பட்ஸ் 2 ப்ரோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த டிவைஸ், அந்த பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பட்ஸ் 2 அவருக்கு இந்த காம்பி பேக்கில் வந்து டைப் சி போர்ட் இதில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஸ் 2. அதை ஃப்ரெண்டு காட்டிகிட்ருக்கார், மறுபடியும் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி காட்டாரு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த பட்ஸ் 2, அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ச் 4 கிளாசிக், அப்புறம் கேலக்ஸி S23 அல்ட்ரா, இந்த 3 டிவைஸையும் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்காக காட்டணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.